Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல சவுத் இந்தியன் ஸ்டைல்ல மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க for latest updates. மத்தி மீன் குழம்புக்கு தேவையான ingredients பார்க்கலாம். மத்தி மீன் 1/2 கிலோ நல்லா க்ளீன் பண்ணி நான் அதுல மஞ்சள் and கொஞ்சம் salt போட்டு பெரட்டி வச்சிருக்கேன். ஆனியன் 2 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. டொமேட்டோ 2 எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸ். சில்லிஸ் 4 எடுத்துக்கோங்க, ரெண்டா கட் பண்ணி. புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டு 25 பல்லிலிருந்து 30 பல்லு வரைக்கும் பெரிய பல்லு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, உரிச்சு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ மத்தி மீன் குழம்பு ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சிருக்கிற புளியை நான் நல்லா கரைச்சி அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அண்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே கரைச்சி வச்சு எக்ஸ்ட்ராக்ட்டு ஒரு பவுலில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுலேருந்து எடுத்து திப்பி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரமில் தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுக்கலாம், கருகாமல் பார்த்துக்கோங்க. பூண்டு பல்லு போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்கிற சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், சாப் பண்ணி வச்சுருக்கிறத. நல்லா வதக்கிட்டே வாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் வதக்க வேண்டாம், ரொம்ப ரா ஸ்மெல் வர மாதிரியும் வதக்க வேண்டாம். சாஃப்டாக வதக்கிக்கோங்க, அப்போ தான் கிரேவி உங்களுக்கு நல்லா வரும், ஆனியன்ஸ் செப்பரேட்டாக தெரியாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது புளியும் தக்காளி கரைச்சி வச்சுருக்கிற அந்த திப்பியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போது ரா ஸ்மெல் போயிடுச்சு. இதில் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், தனியாத்தூளும் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்பவுமே கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா ஃபிஷ்லேயே உப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு உப்பு அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டே வாங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே வாங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு. கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போவே நீங்கள் சால்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மீனெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த கிரேவிலேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். அப்பப்போ லிட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். கிரேவி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்து மூடி போட்டுருங்க. மீன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல கரண்டியில் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கரண்டியில் கிளறி விட வேண்டாம். அப்போ தான் இந்த மாதிரி கிளறி விடும்போது மீனில் இந்த மசாலா இந்த கிரேவியோட
எசன்ஸ் உள்ளே போகும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி தூவிக்கலாம். லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. டேஸ்டி சவுத் இண்டியன் மத்தி மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டேஸ்டி டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.